ஆமா. நான் என்ன சொல்றேன், இனிமே உங்ககிட்ட சாட்சி விட்டு ஆமா. அங்க போய் பேசுறது. அவர் தான் எனக்கு எல்லாம். ஆமா. அவர் சொல்றது செய்யிட்டு முடிச்சு விட்டு. ஆமா, முடிச்சுட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது ஒரு பெருசா முடிச்சிடணும் அதை. அது நீங்க பேசுங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன். நானு நீங்க நம்மள்ட்ட அனுப்பிச்சுடுங்க. பசிக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன் அதை. நம்பிக்கை எனக்கு எனக்கு எதையுமே கேட்டு பழக்குங்க. ஆமாம்மா. ஆமா. வனிதா உங்களை வச்சு முடிச்சிடுவாங்க. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. உங்களுக்கு தெரியும் அம்மா நம்ம குடும்பம் அது பாருங்க. யாரோ ஒருத்தன் இருக்க போறேன். அது எங்க அக்கா இருந்துட்டு போகுது. ஆமாம்மா. ஆமா, தம்பி செய்வேன்னு நம்புது. ஆமா, செய்யறேன்னு. ஆமா. எதையுமே அது நம்மளை கேட்டு செஞ்சது இல்ல. எல்லாம் தப்பா செஞ்சிருச்சு. இது ஒண்ணு என்கிட்ட கேக்குது, செய்யறேன். நான் சொன்னேன் கோச்சிங் வந்த பிறகு பேசிட்டோம்ல, அந்த சொன்ன நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பிட்ட. இது எதுக்குடா ஸ்டாலினுக்கு பிறந்தது காரணம் இப்படி எதுக்குடா பேசுது இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணேன். பல இடத்துல இதுல இன்னும் குடும்பம் தெரியுமா, இந்த சபரீஷன் வந்திருக்கேன். அவனு என் மருமையும் தான் பேசிட்டு அரமண்டலா நம்மளை சுத்தி இருந்தா நம்ம என்னதான் நம்மளே சேர்த்து. ஒரு நாள் போஸ்டிங் நான் வீட்டுக்கு வர்றேன்டா அப்படின்னுச்சு. நீ ஒண்ணும் வராத, வண்டி நீ வச்சுக்கிட்டு போஸ்டிங் வந்ததுக்கு பிறகு வேணா நீ வேற வண்டி அனுப்புறேன், நீ இதுல வந்து பாருங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வேற சொல்றேன். லூசு லூசு பேசிட்டு ஒரு தடவை சத்தம் போட்டு விடுங்க. ஆமாமா, உங்களால நாங்க படுற அவமானமும் நாங்க படுற கஷ்டமும் எவனுக்காவது தெரியுதா? சபரீஷ் என்ன மர்மயங்குதா வனிதா? அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆமா. ஆமா ஆமா, திருட்டு போய தெரியும் தெரியும் தெரியும். என்ன சொன்னா, நீ ரெக்கமெண்ட் பண்ணா அவன் எப்படி போடுவான், அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட்டும் எடுபடாதுன்ட்டேன். இல்லைன்னா காலையில மொத்தமும் காலி ஆயிரான், அடிச்சு துவச்சு விட்டுருவேன், போட்டாகணும்ட்டேன். யாரு சொல்லுதா வனிதா ரிப்போர்ட் போட்டிருக்கான்ட்டு? இல்ல என் தம்பி சொன்னாங்க, எப்படி உடைப்பா என்ன? இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா. ஆமா ஆமா, அந்த ரிப்போர்ட். ஆமாம்மா, திருப்பூர்ல ரிப்போர்ட்டு, அரவிந்த் போட்ட ரிப்போர்ட்டு. ஆமா, அதே ஒரு பெரிய திருட்டு போய. அது ஒண்ணும் இல்ல, அத நான் சொல்லிட்டேன். இவன்ட்ட சொன்னேன், சொன்னான் நான் பாத்துக்கிறேன். அதனால நம்ம உட்காந்து பார்த்துட்டு கடற்கரை முடிச்சு விட்ருவான் 2-3 வேலையும். அச்சீவ் பண்ணுவோம். தம்பி ரோஹித்தை மாத்தாம பாத்துக்கிறேன். ஆமா, பாத்துருங்க. ரோஹித்தை மாத்துறதுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரு பிட்ட போடுறேன். ஆமா, அவன் என்ன யோசிப்பான்ல, இவனுக்கு என்னடா தெரியுது தம்பி, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் நான் தான், கவனமா பண்ணு, ரோஹித்தை தூக்காத. தூக்குனா எங்க வைப்ப சொல்லு கேக்குறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேக்குறேன். அதை நிப்பாட்டியாச்சு தூக்குறத, அவ்வளோ பேசிட்டேன். இல்ல நீங்க உங்ககிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு வார்த்தை. ஆமா, நான் பேசிடுறேன். தம்பி தேவையில்லாத சேட்டை பண்ணாதீங்க தம்பி. ஆமா ஆமா, அதிகாரங்கிறது மேலும் கீழும் தான். ஆமாமா, இல்ல 3 மாசம் பூரா ரைடு ஆரம்பிக்க போறாங்க. நாங்க எப்ப கீழ், நாங்க எப்ப மேல் யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா, நீங்க எடப்பாடி வருவேன் அவன் வருவேன்னு நினைக்காது, நாங்க தான் வருவோம். வந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா, நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், எங்களை கட்டுப்படுத்த எவனால. ஆமா, ஏற்கனவே அடுத்த டிஜி ஆறதுக்கு நம்மளை பயன்படுத்திட்டாப்ல. தம்பி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குல்ல, அதுல விடிய காலம் வரைக்கும் சுவரை கட்டி பூட்டை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டு போயிருங்க. ஜூனியர்
தெரியல, பயந்துட்டான். போடா ஒரு பிச்சைக்கார பைத்தியக்கார பாருங்க, பேச்சு வரும் பாருங்க. ஆமா ஒவ்வொரு நாள். ஆமா போட்டு நீங்க இதுல அடுத்த வந்துடணும், டடக்குன்னு ஆட்சிக்கு வந்துடணும். நீங்க வாங்க. நான் வந்துடுறேன். வந்துடுவோம் வந்துட்டு நான் போயிட்டு சந்திச்சு. ஆமா